ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மென்சுரேஷன் அளவியல் தான் வந்து பார்க்க போகிறோம். அளவியலில் வந்து இன்றைக்கி நம்ம கன அளவு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 2D வந்து முடிச்சிட்டோம். 2Dயில் என்னெல்லாம் பார்த்துருப்போம்னா சதுரம், செவ்வகம், அப்புறமா வந்து வட்டம், முக்கோணம், இந்த டாப்பிக்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் 2Dயில் வந்து கூட்டு வடிவங்கள் கொடுத்தா எப்படி, அதாவது சதுரம் செவ்வகம் இணைஞ்சிருந்தால் எப்படி, அந்த மாதிரி முக்கோணமும் செவ்வகமும் ரெண்டு இணைஞ்சிருக்க போச்சு நம்ம அது அந்த மாதிரி சம் வந்து நம்ம பார்க்கணும். அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் நமக்கு 2Dயில் வந்து பெண்டிங் இருக்குது. அது வந்து நம்ம இப்போ கன அளவு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி கன அளவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். கன அளவில் நமக்கு என்னெல்லாம் உண்டும்னா கனச்சதுரம், கனச்செவ்வகம், கூம்பு, உருளை, கோலம், இந்த 5 தான் உண்டு. இதை நம்ம முடிச்சிட்டோம்னா நமக்கு கன அளவு முடிஞ்சிட்டு டோட்டலாக மென்சுரேஷனே முடிஞ்சிட்டு. ஓகேவா, இன்றைக்கி வந்து நம்ம கனச்சதுரம் வந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கனச்சதுரத்தில் வந்து நமக்கு வந்து கனச்சதுரம் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்மா யூஸ் பண்ணி எப்படி சம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, கனச்சதுரம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்? சதுரம்னா நமக்கு தெரியும், இது வந்து சதுரம். ஓகேவா, கனச்சதுரம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா 3Dயில். ஓகேவா, இதுக்கு தான் இந்த மாதிரி 3Dம்போம் பார்க்க, அதாவது 3 பக்கங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதில் வந்து நமக்கு ரெண்டு, அதாவது இது வந்து சதுரம், இது கனச்சதுரம். இதில் 6 பக்கங்கள் இருக்கும். ஓகேவா, 1 2 3 4 5 6. ஓகேவா, எதிர் பக்கங்கள் பார்க்க ஒரு க்யூப் மாதிரி இருக்கும். அதாவது ஓகே, இப்போ வந்து நம்ம கனச்சதுரத்துக்கான ஃபார்மா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா, கனச்சதுரத்தினுடைய நம்ம வந்து சதுரம்னா என்னது, சதுரத்துடைய பரப்பளவும் பார்ப்போம். இங்கே வந்து நம்ம கன அளவு பார்க்க போகிறோம். ஓகேவா, அப்போ கனசதுரத்தினுடைய கன அளவு. ஓகேவா, கனசதுரத்தின் கன அளவு. ஓகேவா, இப்போ எல்லாமே நம்ம கனசதுரத்து தான் பார்க்க போகிறோம். ஸோ கனசதுரத்தின் கன அளவு ஃபார்மா என்னென்னா ஏ கியூப். ஓகேவா, ஏ கியூப். இதுவே நம்ம வந்து சதுரத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு நினச்சிடுவோம். இது வந்து ஒவ்வொரு பக்கத்தினுடைய ஏ. ஓகேவா, ஏ பக்கம்னா என்னது, ஏ ஸ்கொயர் பரப்பளவு அப்படிம்போம். இது வந்து கனசதுரத்தின் கனவுனா ஏ கியூப் ஃபார்மா. ஓகேவா, அடுத்த கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பளவு. ஓகேவா, மொத்த பரப்பளவு நம்ம வந்து கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பளவு வேறு. ஓகேவா, கன அளவுங்கிறது வேறு. மொத்த புறப்பரப்புன்னு சொல்லலாம், மொத்த பரப்பளவு அப்படின்னும் இதை சொல்லலாம். ஓகேவா, மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், இல்லாட்டா மொத்த பரப்பளவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, இது வந்து மொத்த பரப்புனா இது எல்லாமே. ஓகேவா, டோட்டலாக மொத்த புறப்பரப்பு வந்து 6a². இதில் வந்து நம்ம சதுரத்துக்கு வந்து வெறும் சதுரத்தினுடைய பரப்பளவு, சுற்றளவு, மூலைவிட்டம் பார்ப்போம். கனசதுரத்தை பொறுத்தவரை கன அளவு, அதனுடைய மொத்த புறப்பரப்பு, அப்புறமா வந்து மூலைவிட்டம் பார்ப்போம். ஓகேவா, கன அளவு மட்டும், அங்கே வந்து பரப்பளவு சுற்றளவு பார்ப்போம், இங்கே கன அளவு பார்ப்போம். ஓகேவா, ஓகே, மொத்த புறப்பரப்போட ஃபார்ம் வந்து 6a². அடுத்து கனசதுரத்தினுடைய மூலைவிட்டம். கனசதுரத்தின் மூலைவிட்டம் ஃபார்மா என்னென்னா a√3. நம்ம சதுரத்தினுடைய மூலைவிட்டம் என்ன பார்த்துருப்போம், a√2 அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஓகேவா, கொஞ்சம் கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. ஓகேவா, கனசதுரத்துக்கும் வெறும் சதுரத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? கனசதுரத்தில் கன அளவு பார்ப்போம், அங்கே சுற்றளவு பார்ப்போம். ஓகேவா, சுற்றளவுனா என்னது, நமக்கு 4a வரும். அதுமாதிரி கனசதுர கன அளவு a கியூப், மொத்த புறப்பரப்பு 6a² வரும். மூலைவிட்டம் வந்து a√3ன்னு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து மொத்த புறப்பரப்பு. அடுத்த நம்ம கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்பு. ஓகேவா, பக்கப்பரப்புலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு A B C D E F G அப்படின்னு ஒவ்வொரு பேர் கொடுத்தோம்னா ஹச் அப்போ HDCக்குள்ள இது ஒரு பரப்பு, அடுத்தது இது ஒரு பரப்பு, இது ஒரு பரப்பு, இது ஒரு பரப்பு. ஓகேவா, இதுதான் பக்கப்பரப்பும்போது மொத்தம் டோட்டலாக என்னது 4 பக்கப்பரப்பு இருக்கும். ஓகேவா, a², 4a². பக்கப்பரப்புடைய ஃபார்முலா என்னதுன்னா கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்பு 4a². மொத்த புறப்பரப்புனா எல்லாத்தினுடைய முகப்பு மொத்தம் 6 இருக்கும். ஓகேவா, 6a². பக்கப்பரப்பு வேறு, மொத்த புறப்பரப்புங்கிறது வேறு. ஓகேவா, மொத்தமே கனசதுரத்தில் இந்த 4 ஃபார்மா தான். கனசதுரத்தினுடைய கன அளவு, மொத்த புறப்பரப்பு, பக்கப்பரப்பு, மூலைவிட்டம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்மா யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த சம் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தினுடைய கன அளவை காண்க. பக்க அளவுனா என்னென்னு தெரியுமா, இதை தான் நம்ம ஒவ்வொன்று ஏ அப்படிங்கிற லெட்டரில் தான் நம்ம பக்க அளவு குறிப்போம். ஓகேவா, இதில் பக்க அளவு கொடுத்துருக்காங்க. கனசதுரத்தினுடைய கன அளவு டைரெக்டாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, பக்க அளவு அப்படிங்கிறது நம்ம எந்த லெட்டரை குறிப்போம், 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கனசதுரத்தினுடைய கன அளவு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா என்னது, நமக்கு
ஏ க்யூப். கனசதுரத்தின் கன அளவு இப்போ தானே பார்த்தோம் நமக்கு ஏ க்யூப். ஓகே, இப்போ நம்ம ஏக்கு பதிலாக என்னது 10 போடுதோம். 10 வந்து மூணு டைம் வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 10 × 10 × 10 1000 அப்படிங்கிறது வரும். சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா, இது வந்து கன அளவு. ஸோ நம்ம க்யூப் போடணும், சென்டிமீட்டர் க்யூப். இதே சதுரம்னா நம்ம வந்து 1000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத போட்டிருப்போம் கன அளவு. இப்போ ஆன்சர் வந்து என்னது? 1000 சென்டிமீட்டர் க்யூப். ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். சரி, ஓகே, செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கனசதுரத்தினுடைய மொத்த புறப்பரப்பு வந்து 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய பக்க பரப்பை வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கனசதுரத்தினுடைய கொடுத்துருக்கத ஃபஸ்ட் எழுதலாம். கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு. ஓகேவா, மொத்த புறப்பரப்பு வேறு பக்கப்பரப்பு வேறு நான் அப்படி சொல்லியிருக்கேன். ஓகே, மொத்த புறப்பரப்பு வந்து நம்ம கொடுத்துறாங்க எத்தனை? 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது வந்து நமக்கு என்னது? பக்கப்பரப்பு. பக்கப்பரப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, பக்கப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்னது? 4a². ஓகே, நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்னது? கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்ன எழுதும்? 6a². அப்போ 6a² தான் நமக்கு 486. ஓகேவா, இதை கேன்சல் பண்ணி நம்ம ஏயை கண்டுபிடிச்சா தான் இந்த ஏல வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பக்கப்பரப்பு வந்து அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 6 6, 8 6 48, 1 6 6. ஓகே, இப்போ a² இந்த பக்கம் 81 மட்டும் இருக்குது. a²ங்கிறது அந்த பக்கம் ரூட் போகும்போது 81 வரும். 9 9 81, ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன மிச்சம் இருக்கும்? 9 அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஏ பக்க அளவு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். a= என்னது? 9. ஓகே, இப்போ பக்க பரப்பு வந்து நம்ம பக்க அளவு. ஓகே, பக்க அளவு அப்படிங்கிறது வந்து பக்க அளவு. ஓகே, பக்க பரப்பு அப்படின்னா இந்த ஒவ்வொரு இதனுடைய இதான் பக்க பரப்பு. ஓகேவா, இது வந்து ஒவ்வொரு பக்கத்துக்குள்ளே பரப்பை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கும். மொத்தம் 4 பக்க பரப்பு இருக்குது. ஓகேவா, பக்க பரப்பு = 4a². ஏ வந்து என்னது? நமக்கு 9. இப்போ 4 × 9 × 9. எதுக்கு 9 2 டைம்ஸ்னால் a². ஓகேவா, 9 9 81, 81 × 4. நம்ம a² ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் போதும். நமக்கு a² தான் தேவை. ஓகேவா, 81 நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் போதும். ஏ வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 4 4, 8 4 32. ஓகேவா, பக்கப்பரப்பு சென்டிமீட்டர் ஸ்கொயர் 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 3ஆம் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர் பக்க அளவு. ஓகேவா, பக்க அளவு கொண்ட கனசதுரத்தினுடைய மொத்த புறப்பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, போன சம்மில் வந்து மொத்த புறப்பரப்பு வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து பக்கப்பரப்பை கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் வந்து வெறும் பக்க அளவு மட்டும் கொடுத்துருக்காங்க. பக்கப்பரப்பும் கேட்டிருக்காங்க, மொத்த புறப்பரப்பும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஏ பக்க அளவுனா என்னன்னு சொல்லுவோம்? 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கனசதுரத்தினுடைய மொத்த புறப்பரப்பு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா நமக்கு வந்து 6a². ஓகே, = 6 × a வந்து என்னது? நமக்கு 5. அப்போ 5 × 5, 6 5 30, 3 15. அப்போ 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, கனசதுரத்தினுடைய மொத்த புறப்பரப்பு. அடுத்து நமக்கு ரெண்டாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பக்கப்பரப்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பக்கப்பரப்பு கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்பு அப்படிங்கிறது வந்து என்னது? 4a² ஃபார்முலா நமக்கு வரும். = 4 × a². 5 × 5 × 4 5 20, 2 10. அப்போ 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, பக்கப்பரப்பு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நமக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம அந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே செய்கிறோம். ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, 4ஆம் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 2 கனசதுரங்களுடைய பக்கங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 2:3 எனில் அதனுடைய புறப்பரப்புகளுடைய விகிதங்கள் காண்க. இதேமாதிரி நம்ம சதுரத்துக்கு பார்த்துருக்கோம், செவ்வகத்துக்கு பார்த்துருக்கோம், வட்டத்துக்கு கூட பார்த்துருக்கோம். ஓகே, அதுமாதிரி இப்போ எந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க? இது 2 கனசதுரங்களுடைய பக்கங்களுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. பக்கம்னா என்னது? நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பக்கங்களுடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. 2:3 அதனுடைய கனசதுரத்தை பக்க ரேஷியோ கொடுத்தாங்க. கேட்டிருக்கிறது வந்து நமக்கு என்னது? புறப்பரப்புகளுடைய ரேஷியோ வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு இதில் பக்க அளவு. ஓகேவா, இது வந்து பக்க அளவு புரிகிற மாதிரி எழுதிக்கிட்டேன். ஓகேவா, பக்க அளவு இந்த சம்லேயே நான் வந்து உங்களுக்கு 3 விதமான சொல்லித்தரேன். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. பக்க அளவு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. என்னது பக்க அளவுனா நம்ம ஏ லிட்டரில் குறிப்போம். ஓகேவா, 2:3 புறப்பரப்புடைய ரேஷியோ. ஓகேவா, புறப்பரப்பு அப்படிங்கிறத கேட்டுட்டாங்கன்னா புறப்பரப்பு அப்படின்னு அதாவது இது ரேஷியோ பக்க அளவு கொடுத்துட்டு புறப்பரப்பு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, 2 4 3 3 9. ஓகேவா, இதை வந்து ஸ்கொயர் பண்ணி போடணும். ஒருவேளை நமக்கு பக்க அளவு இப்போ நம்ம புறப்பரப்பு வந்து கண்டுபிடிச்சோம். ஆன்சர் வந்து 4:9 அவ்வளோதான். புறப்பரப்பு முடிஞ்சு. ஒருவேளை புறப்பரப்புக்கு இருக்கிற இடத்துல பார்த்தா கன அளவுகளினுடைய விகிதம்
கன அளவு கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்னா பக்க அளவு கொடுத்து கன அளவு அப்படிங்கிறத வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது இதை வந்து க்யூப் பண்ணணும். ஓகேவா? க்யூப் 2 க்யூப் 2 க்யூப் ஈஸ்ட் 3 க்யூப். ஓகேவா? 2:3 அப்படிங்கிற பக்க அளவு கொடுத்து கன அளவுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை வந்து க்யூப் பண்ணும். இதுவே பரப்பு அப்படின்னாங்கன்னா ஸ்கொயர் பண்ணும். அப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சர்? 2 4 4 2 8 3 3 9 9 3 27. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு பக்க அளவு கொடுத்து புறப்பரப்பும் கேட்கலாம், கன அளவும் கேட்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இது முடிஞ்சு. இப்போ ஒருவேளை நமக்கு பக்க அளவு கொடுத்தா நம்ம இப்படி பண்ணுவோம். ஒருவேளை இதில் புறப்பரப்பு அப்படிங்கிறத கொடுத்துட்டான். புறப்பரப்பு அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே, இப்போ வந்து நமக்கு புறப்பரப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சமயம் இது மறந்துடுங்க. இப்போ புறப்பரப்பு இதே எடுத்துக்கிறோம். புறப்பரப்பு என்னது? 4:9. ஓகேவா? புறப்பரப்பு வந்து 4:9 கொடுத்துருக்காங்க. ஓகே, 4:9 கொடுத்துருக்காங்க. எனில் கன அளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கன அளவுடைய ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பக்களவு இந்த ஒரு இதை வச்சு இந்த புறப்பரப்பு கேட்டால் எப்படி செய்யணும், கன அளவு கேட்டால் எப்படி செய்யணும்னு பார்த்துட்டோம். இப்போ புறப்பரப்பை வச்சுட்டு புறப்பரப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. கன அளவு எப்படி கண்டுபிடிக்கணும், பக்களவு எப்படி, அதாவது பக்களவு எப்படி, ஒரு பக்களவும் கேட்கலாம். ஓகேவா? பக்களவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கன அளவு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு புறப்பரப்பு மட்டும் கொடுத்துட்டு கன அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு பக்க அளவு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கன அளவு கண்டுபிடிக்க முடியும். வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து என்னது, புறப்பரப்பு கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பக்க அளவு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிங்க. ஓகேவா? பக்க அளவு கொடுத்துட்டு இதுக்கு வந்து என்னது, இது புறப்பரப்புனா கொடுத்துருக்க பக்க அளவு வந்து ஸ்கொயர் பண்ணி தான் நம்ம இதை வந்து எழுதியிருப்போம். அப்படி தானே? 2:3 போன சம்மில் பாருங்கள், நமக்கு பக்களவு அப்படிங்கிறத வந்து ஸ்கொயர் பண்ணி தான் புறப்பரப்பை எழுதியிருப்போம். ஓகேவா? அப்போ நம்ம இப்போ 2 சைடு ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? 2 ஸ்கொயர் இங்கே வரும், √3². ஓகேவா? இப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்னது, பக்களவு அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது 2:3. ஓகேவா? இப்போ நம்ம 2:3 கண்டுபிடிச்சா கன அளவு இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? கன அளவுனா இதை வந்து க்யூப் பண்ணணும். ஓகேவா? புறப்பரப்பு மட்டும் கொடுத்து கன அளவு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பக்களவை கண்டுபிடிச்சா தான் கன அளவை கண்டுபிடிக்க முடியும். கன அளவு கண்டுபிடிக்கணும் செய்யணும், க்யூப் பண்ணணும். ஓகேவா? கொடுத்துருக்க நம்பரை வந்து இதில் நான் 2:3 கொடுத்துருக்கேன். எந்த நம்பர் கொடுத்தாலும் கன அளவுனா க்யூப் பண்ணணும், புறப்பரப்புனா வந்து ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கு கன அளவு கண்டுபிடிக்க முன்னாடி புறப்பரப்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் பக்களவை கண்டுபிடிச்சி தான் கன அளவு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2 4 4 2 8 9 3 27. ஓகேவா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இப்போ புறப்பரப்பு கொடுத்துட்டு இப்போ நாங்கள் அதே கன அளவு கொடுத்துட்டு புறப்பரப்பு கண்டுபிடிக்கலாம்னு ஒன்றும் இல்லை. வெறும் பக்க அளவு கொடுத்து புறப்பரப்பு எப்படி கேட்டால் எப்படி செய்யணும் பார்த்தோம், கன அளவு எப்படி செய்யணும்னு பார்த்தோம். அதே புறப்பரப்பு கொடுத்து கன அளவும் பக்க அளவும் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்தோம். ஒருவேளை கன அளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு பக்களவும் புறப்பரப்பு அளவும் எப்படி கண்டுபிடிக்கணும், இதே தான் உங்களுக்கு புரியுதுக்கானது திரும்ப சொல்லி. ஓகேவா? கன அளவு கொடுத்துட்டாங்க. கன அளவு வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, சரி வேறு நம்பர் எடுத்துக்கிடுவோமே. கன அளவு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து ஓகே 64:27 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கன அளவு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பக்களவு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. பக்களவும் கண்டுபிடிக்க போகிறோம், இப்போ புறப்பரப்பும் கண்டுபிடிக்க போகிறோம். ஏதோ ரெண்டில் எதனாலும் கேட்கலாம். ஓகேவா? கன அளவு கொடுத்துட்டாங்கன்னா 2 இதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று புறப்பரப்பு கேட்கலாம், இல்லாட்டி இன்னொன்று பக்களவு கண்டுபிடிக்கலாம் கேட்கலாம். அப்படி தானே? புறப்பரப்பை ஒருவேளை கேட்டுட்டாங்க அப்படின்னா என்ன செய்யும், புறப்பரப்பு அப்படிங்கிறது கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ரேஷியோ, புறப்பரப்பில் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும், இது வந்து கன அளவு அப்படிங்கிறது நம்ம பக்களவில் இருக்க நம்பரை தான் க்யூப் பண்ணியிருப்போம். அப்போது இதை வந்து க்யூப் பண்ணுறதுக்கு நம்ம எந்த நம்பரெல்லாம் க்யூப் பண்ணியிருப்போம், 4 4 16 14 4 64. அப்போ பக்களவு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா 3 3 9 9 3 27. புறப்பரப்புக்கு என்ன செய்யணும், நம்ம இதை ஸ்கொயர் பண்ணால் போதும். ஓகே, அப்படி தானே? அப்போ 4 4 16 3 3 9. அப்போ இதுதான் புறப்பரப்பு. 4:3 அப்படிங்கிறது வந்து பக்கப்பரப்பு. ஓகேவா? பரப்புனா இது ஸ்கொயர் பண்ணோம், கன அளவுனா க்யூப் பண்ணணும். பக்களவு வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து க்யூப்பில் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னது க்யூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? புறப்பரப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா
ஒருவேளை அதுக்கு வந்து நம்ம ரூட் எடுத்தோம்னா கேன்சல் பண்ணி பக்க அளவு வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு சம்மை வச்சு உங்களுக்கு வந்து எதை கொடுத்தாலும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி தந்துட்டேன். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 5வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியினுடைய பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கனசதுர வடிவில் வந்து ஒரு தொட்டி இருக்குது. ஓகேவா? ஓகே, இது சதுரம் தான், ஆனால் இருந்தாலும் கனசதுர அளவில் ஒரு நீர் தொட்டி இருக்குது. அந்த நீர் வந்து அந்த கனசதுரத்தில் வந்து எவ்வளவு நீர் கொள்ளும்னா 64,000 லிட்டர். ஓகேவா? லிட்டர் எவ்வளவு நீர் வந்து அதில் இருக்குது? 64,000 லிட்டர். நோட் பண்ணக்கூடியது என்னது? நமக்கு லிட்டர். ஓகேவா? அந்த தொட்டியினுடைய பக்கத்தில் வந்து பக்கத்தின் நீளத்தை இந்த நீளத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கனசதுரம் இப்படி இருக்குது. அந்த கனசதுரத்தில் வந்து உள்ளே வந்து 64,000 லிட்டர் வந்து நீரை வந்து அது இது பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? அதில் வந்து இந்த கனசதுரத்தினுடைய நீளம் இதை வந்து நம்ம ஏன்னு சொல்லுவோம். அந்த பக்கத்துடைய இந்த நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பக்கத்தினுடைய நீளம் எவ்வளோ அப்படிங்கிறத எதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மீட்டரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஓகே, இந்த சம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீர் வந்து 64,000 லிட்டர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மீட்டரில் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறதுக்காக வந்து நமக்கு இது எந்த மாதிரி சம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு கனசதுரம் இருக்குது. இதுதான் கனசதுரம் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் கனசதுர வடிவில் ஒரு தொட்டி இருக்குது. ஓகேவா? நம்ம உள்ளே தான் நம்ம நீர் ஊற்றிட்டே இருப்போம். ஓகேவா? அப்போ நமக்கு இது மொத்த புறப்பரப்பு நமக்கு தேவை கிடையாது. உள்ளே இருக்க கன அளவு அந்த 64,000 லிட்டருங்கிறது என்னது? நமக்கு கன அளவு. அப்போ அந்த 64,000 லிட்டர் அப்படிங்கிறது கனசதுரத்தினுடைய கன அளவு. இப்போ கன அளவு அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? கன அளவு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். கன அளவு தான் கொடுத்துருக்காங்க. கன அளவு அப்படிங்கிறது ஃபார்முலா நமக்கு என்னது? ஏ கியூப். ஓகேவா? அப்போ ஏ கியூப் அப்படிங்கிறது நமக்கு என்னது? 64,000 லிட்டர். ஓகேவா? நமக்கு ஏ கியூப் அப்படிங்கிறது 64,000 லிட்டர். ஓகே, லிட்டரில் இருக்கிறது நம்ம இப்போ மீட்டரில் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? மீட்டரில் 1 லிட்டர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. 1 லிட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். ஓகே, 1 லிட்டர் 1000 மீட்டர் அப்படிம்பாங்க. அப்போது நம்ம ஏ கியூப்ஸ் ஈக்குவல் டு அதை வந்து நம்ம லிட்டர்லேருந்து மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணதுக்காண்டி 64,000 வந்து 1000ஆல் வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு அது வந்து மீட்டரில் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? அப்போ 1000 கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 64 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அப்போ ஏ கியூப்ஸ் ஈக்குவல் டு என்னது? 64. அப்போ இப்போ க்யூப்பில் இருக்குது. அந்த க்யூப் வந்து அந்த பக்கம் முடிச்சுல ரூட் க்யூபாக போகும். 64. அப்போ 4 16 16 4 64 அப்படிங்கிறது. 4 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ண முடிச்சுன்னா நமக்கு 64 அப்படிங்கிறது வரும். இப்போ க்யூபும் ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். அதாவது இது வந்து க்யூப் ரூட், வெறும் ரூட்டில் க்யூப் ரூட். ஓகேவா? அதனால தான் அந்த க்யூப் ரூட் இதில் போட்டேன். ஓகே, அப்போது ஏஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது? 4 மீட்டர். ஓகேவா? மீட்டரில் நம்ம மீட்டருக்கு 1000ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ண முடிச்சு நம்ம மீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? 1 லிட்டர் 1000 மீட்டர். இதை வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க. 1 லிட்டர் எவ்வளவு? 1000 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம மீட்டரில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பக்கத்தினுடைய நீளம் எவ்வளவு? 4 மீட்டர். ஆன்சர் 4 மீட்டர். ஓகே, இப்போது உங்களுக்கு வந்து கனசதுரத்தில் எந்த மாதிரி சம் கேட்டாலும் உங்களால் செய்ய முடியும். ரேஷியோவில் கேட்டாலும் சரி, இந்த மாதிரி தொட்டி கணக்கு கேட்டாலும் சரி, ஃபார்முலா டேரெக்டாக கொடுத்து கேட்டாலும் செய்ய தெரியும். ஓகே, இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட இந்த ஒரு சம்லேயே நம்ம ஒரு 3-4 சம் கிட்ட பார்த்துருக்கோம். ஒரே மாடல்லையே இது எப்படி கண்டுபிடிக்கணும், பக்களவு புறப்பரப்பு கன அளவு அப்படி எப்படி கண்டுபிடிக்கணும் ரேஷியோவில். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கனச்செவ்வகம் அப்படிங்கிறத கனச்செவ்வகம் வந்து டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.